Hi everyone, welcome to Tucken English YouTube channel. நாம இப்போ 40 days spoken English classes பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நாம இருக்கிறது day 2 வீடியோ. day 1 வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். day 1ல நம்ம படிச்ச ரூலை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அதோடைய ஆன்சர்ஸ் day 1ல கேட்ட questions உடைய ஆன்சர்ஸ் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோலையும் அதாவது டே 2 வீடியோலையும் நம்ம என்னென்ன செய்ய போறோன்றத பார்த்துருங்க. ரூல் ஒன்று கற்றுக்க போகிறோம். இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 1 டே 1 வீடியோலயே முடிஞ்சிருச்சு. இது ரூல் நம்பர் 2. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? அதை வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ண போறோம். அடுத்தது அந்த சென்டென்ஸ் மாதிரியே இன்னும் சில சென்டென்சஸை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நான் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. இந்த ப்ராசஸ் முடியும் போது இந்த ரூல் அண்ட் எக்ஸாம்பிள் இந்த ரிப்பீட் பண்றது எல்லாமே முடிச்சிட்டோன்னே இந்த சென்டென்ஸ் மேக்கிங்ல எந்த டவுட்டும் இருக்காது. அதை தாண்டி நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்காக நான் ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பேன். அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதுன்னா நீங்களே பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிருவீங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரூல் நம்பர் 2 have to அல்லது has to அப்படிங்கிறத போட்டுட்டு கூட வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மை நம்ம சேர்க்கணும். have to அல்லது has to. ரூல் நம்பர் 1ல வெறும் have அல்லது has அப்படின்னு படிச்சோம். இங்க have to அல்லது has to அப்படிங்கறத போட்டுட்டு பக்கத்துல verb உடைய ஃபர்ஸ்ட் ஃபார்மை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தமிழ்ல ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் ஒரு செயலை செய்ய வேண்டும், நான் வர வேண்டும், நான் போக வேண்டும். பேச்சு வழக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா நான் வரணும், நான் போகணும், நான் வேலை செய்யணும் இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பேட்டர்ன் கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இதை மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. வரணும், போகணும், செய்யணும், படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா have to அல்லது has to போட்டுட்டு verb சேர்த்துருங்க. இதான் செய்ய போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், I have to wake up early. I have to wake up early. இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? have to போட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் verb போட்டிருக்கீங்களா? wake up அப்படிங்கிறது. இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் என்னன்னா, நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும், நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஸோ ஒரு செயலை நான் செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. என்ன செயல்? சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற செயலை நான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. I have to wake up early. I have to wake up early. நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். செகண்ட் சென்டென்ஸ், I have to go to work. I have to go to work. நான் ஒர்க்குக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும். I have to go to work. Third sentence, you have to study well. You have to study well. நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கணும். You have to study well. I have to, you have to. Have to வருதா? பக்கத்துல verb வருதா? இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. Fourth sentence, she has to think about it. She has to think about it. அவ இத பத்தி யோசிக்கணும், அவ இத பத்தி யோசிக்கணும். She has to think about it. டே 1 வீடியோவை பார்த்தவங்களுக்கு இது என்ன விஷயங்கிறது புரியும். ஒருவேளை டே 1 வீடியோ பார்க்கலனா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம போய் பாருங்க. இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். ஐ, யூ, வி இந்த 3 வார்த்தைகள் கூட have தான் வரணும். he, she, it இந்த 3 வார்த்தைகள் கூட has தான் வரணும். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த இடத்துல she haveன்னு சொல்லல, she has to think about itன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, he has to write the exam. அவன் எக்ஸாம் எழுதணும். he has to write the exam. இன்னொரு முறை சொல்றேன். I have to wake up early. I have to go to work. You have to study well. She has to think about it. He has to write the exam. அடுத்தது, we have to come early. We have to come early. பாருங்களேன், we பக்கத்துல என்ன வார்த்தை வந்திருக்கு? have தான் வரணும். அதே மாதிரி have தான் வந்திருக்கு. We have to come early. நாங்க சீக்கிரமா வரணும். He has to attend a meeting. அவன் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். அவன்னு சொல்லலாம், அவர்னும் சொல்லலாம். தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம் இங்கிலீஷ்ல கிடையாது. He has to attend a meeting. அவர் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். You have to exercise daily. நீ தினம் எக்ஸசைஸ் பண்ணணும். You have to exercise daily. She has to complete the work within tomorrow.
அவ நாளைக்குள்ள வேலைய முடிக்கணும். She has to complete the work within tomorrow. இப்போ இந்த ரூலையும் இந்த எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹாவ் டு அல்லது ஹேஸ் டு போட்டுட்டு பக்கத்துல ஒரு வேர்ப போட்டீங்கன்னா அந்த வேர்ப் என்னத்தை குறிக்குதோ என்ன மீனிங் குறிக்குதோ அந்த செயலை செய்யணும்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ கம் அப்படிங்கறது போட்டாங்கன்னா வரணும்னு சொல்றாங்க, நாங்க வரணும், நீ வரணும், நான் வரணும் அப்படின்றது அது மாறிக்கிட்டே இருக்கும். என்ன வார்த்தை யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து மாறும். இப்போ அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க ரிப்பீட் பண்ற ப்ராசஸ். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா சொல்றேன். அப்புறம் நீங்க சொல்றதுக்கான டைம் கொடுக்குறேன். நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. They have to finish the group project by Friday afternoon. அவங்க குரூப் ப்ராஜெக்ட ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்குள்ள முடிக்கணும். They have to finish the group project by Friday afternoon. இப்போ நீங்க சொல்லுங்க. வெரி குட். சத்தமா சொல்லி பிராக்டிஸ் பண்றீங்க நம்புறேன். அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. We have to follow strict safety rules in the laboratory. ஆய்வுக்கூடத்துல லேபரட்டரியில நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டான சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். We have to follow strict safety rules in the laboratory. இப்போ உங்களோட டர்ன். குயிக்கா சொல்லி பாத்துருங்க. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ். You have to speak slowly and clearly when presenting. You have to speak slowly and clearly when presenting. நீ present பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கும்போது ஸ்லோவாவும் மெதுவாவும் பொறுமையாவும் கிளியரான தெளிவாக பேசணும். You have to speak slowly and clearly when presenting. இப்போ உங்களோட டர்ன். Very nice. Next sentence. She has to complete the online course within 3 days. அவ 3 நாளைக்குள்ள அந்த ஆன்லைன் கோர்ஸை முடிக்கணும். She has to complete the online course within 3 days. இப்போ பார்த்துனாலும் சத்தமா ஒரு வாட்டி நீங்க சொல்லி காட்டுங்க. Very nice. அடுத்த சென்டென்ஸ். He has to cook dinner tonight. He has to cook dinner tonight. அவன் இன்னைக்கு சாப்பாடு அவன் அவன் இன்னைக்கு சாப்பாடு சமைக்கணும். இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சமைக்கணும். He has to cook dinner tonight. நீங்களும் ரிப்பீட் பண்ணிருக்கீங்க நம்புறேன். இப்போ அடுத்த ப்ராசஸ் போயாச்சு. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான டைம் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீ பே பண்ணணும். நீ பே பண்ணணும். பேங்கிற வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணிருங்க. நீ பே பண்ணணும். அவன் போட்டோஸ் அனுப்பணும். அவன் போட்டோஸ் அனுப்பணும். நாம் படம் பார்க்கணும். நாம் படம் பார்க்கணும். எந்த இடத்துல have to வரும், எந்த இடத்துல has to வரும் அப்படிங்கறத யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பார்க்கிறது, பண்றது இதுக்கான verbs எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளோட ரூல் 2 மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த தப்பும் வராம ஈஸியா இந்த சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ணிருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். டே 3 வீடியோல மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டக்குனு இங்கிலீஷ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.